ஸ்டாலின்லாம் மு.க.ஸ்டாலின்லாம் வந்து உட்காந்தாருனா நாங்களே பிள்ளைகளும் மருந்து ஊத்தி கொண்டுறோம், நாங்களும் மருந்து குடிச்சே செத்துறணும். தயவு செஞ்சு நான் சொல்றேன், விஜய் அவர்கள் ஒரு வீடியோவாவது போடுங்க. கரூர் சம்பவம் மாதிரி சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் வீடியோ போடாதீங்க. இப்போ ஒரு வீடியோ போடுங்க. அரசியல்ல வெற்றி தோல்வி சகஜம், என்ன வேணா ரிசல்ட் வரலாம். இந்த தேர்தல்ல விஜய்னாவே சிஎம் ஆயிட்டாருன்னே வச்சுக்கோ, உங்களோட கற்பனை உலகத்துக்கே வச்சுக்கோ. அடுத்தரையும் அவர் தான் சிஎம் வரா, அதுக்கு அடுத்தரையும் அவர் தான் சிஎம் வரா. அரசியல்னா தோல்வி இருக்கதானே செய்யும். நின்னவங்கள ஜெயிச்சுட்டே இருப்பாங்களா? இதுக்கு கூட நீங்க தயார்படுத்தாம, ஏற்கனவே நம்ம இதே இதுல இளையபாரத்துல பேசியிருக்கோம். திருச்சியில அந்த காந்திபுரத்துல இருந்த கூட்டம் நடந்தப்ப நம்ம சொன்னோம், இவங்கள வந்து அரசியல் படுத்தணும், இந்த மாதிரி காம்பவுண்ட் சோர்ல ஏறக்கூடாது, போஸ்ட் கம்பத்துல ஏறக்கூடாது, குட்டிச்சோர் மெத்தல ஏறி நிக்க கூடாது. ஏதோ நீங்க விழுந்தீங்க அசம்பாவிதமானா பெரிய உயிர் சேதமாகணும். 41 உயிரை அடுத்த இதுல கரூர் இதுல பலி கொடுத்தாரு. அதே போல இப்போ வீடியோ டெய்லி இன்ஸ்டாவை திறந்தா விஜய்னா எப்படியா ஜெயிச்சிருந்தா, நீ ஓட்டு போட்டான் எப்படியா ஜெயிச்சிருந்தா என்ன பண்ணுவாரு? துப்பாக்கி படத்துல வர மாதிரி எல்லாரையும் அவங்க வரவங்க எல்லாம் போய் ஸ்குவாட் எல்லாம் மறைச்சு எல்லா ஐவிஎம் எடுத்து எல்லாத்தையும் விசிலா மாத்த போறீங்களா? இனியா உங்களோட பைத்தியக்காரத்தனை எங்களுக்கு ஒன்றும் புரியல. பரீட்சை எழுதிட்ட, நீ என்ன மார்க் என்ன எழுதிருக்கியோ அதுக்கு மார்க் வரப்போகுது. பரீட்சையில நீ ஒழுங்கா எழுதாம நான் எப்படியாவது பாஸ் ஆயிரணும் எப்படி ஆக முடியும்? என்ன மக்கள் ஓட்டு போட்டாங்களோ அது வரப்போகுது. டெய்லி விஜய்னா எப்படியாவது பாஸ் ஆயிரனா, எப்படியாவது ஜெயிச்சிருந்தா, இல்லைன்னா நாங்களா செத்துருவோனா? நான் சொல்றேன், இது வந்து விஜய்னாவுக்கு ஒரு பொழுதுபோக்கா தான் இருக்கலாம். நம்ம வீட்டுல எல்லாம் ஒரு புள்ள 2 புள்ள வச்சிருக்கிறோம்.